தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்த நிலையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 85 விழுக்காடுகளுக்கு மேல் வாக்குகள் பதிவாகி புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 75,064 வாக்குச்சாவடிகளில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வமுடன் வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. எனினும் 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அவகாசம் வழங்கப்பட்டது. இரவு 10 மணி நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக 85.13 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதாவது 5,73,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 4,88,00,000 பேர் தங்களது ஜனநாயக கடமையாற்றியுள்ளனர். அதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது சுமார் 30 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடைபெற்ற 16 சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிகபட்சமாக 2011ஆம் ஆண்டு 78.2 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. அதற்கு முன்னதாக 1967ஆம் ஆண்டில் 76.57 விழுக்காடு வாக்குகள் பதிவானதே அதிகபட்ச வாக்குப்பதிவு சாதனையாக இருந்தது. தற்பொழுது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் வரலாறு காணாத வகையில் 85 விழுக்காடுகளுக்கு மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதற்கு எஸ்ஐஆர் பணிகள் ஒரு காரணமாக கூறப்பட்டாலும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்ததும் மற்றொரு காரணமாக கூறப்படுகிறது. மாநிலம் முழுவதும் தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் புதிய சாதனை படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் சல்யூட் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.